ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மெதுவடை சுட்டு போட்டு மோர் குழம்பு செய்ய போகிறோங்க. இதுக்கு நம்ம அரைக்க தேவையான பொருள் நான் இங்கே இப்போ காமிச்சிட்ருக்கேன். இதில் 2 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி. இந்த பச்சரிசி எதுக்கு போகிறோம்னா இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க குழம்புக்கு. அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். பச்சை மிளகா நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு ரிச்சாக இருக்கணும் உங்கள் குழம்பு அப்படின்னா ஒரு 2-3 முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இந்த 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 இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நாம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்தது மோர் குழம்புக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் மோர் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் ஒரு டம்ளர் நேற்று தயிர் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் இன்றைக்கி தயிர் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். நான் சொன்ன அந்த அளவுக்கு நான் 2 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரில் நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை நான் இதோட போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதோட போட்டுட்டேன். இதோடு போட்டுட்டு அதோடு கூட நான் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கலருக்காக தான் இந்த மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். இப்போ கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இதை நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோ பாருங்கள், மஞ்சப்பொடி, நம்ம தயிரில் மஞ்சப்பொடி, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு, உப்பு எல்லாத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மோர் குழம்பு தாளிக்கிறதுக்குங்க இந்த மாதிரி ஒரு வாணலியை வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா, இந்த மாதிரி காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் தக்காளி, இது எல்லாம் வாசனைக்கு தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 கருவேப்பிலை இலை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், இதில் கருவேப்பிலை போட்டு ஒரு 4-5 கருவேப்பிலை இலையை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதோடு கூட இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டு இது எல்லாத்தையும் போட்டாச்சு. அது எல்லாத்தையும் போட்டு நாம் இப்போ வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிக்கலாம். இந்த வெங்காயம் இந்த பச்சை வாசனை போக வதக்கணும். இங்கே பாருங்கள், இதில் நான் மோர் குழம்புக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மோர் குழம்புக்கு, அதை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், போட்டாச்சு. போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல ஒரு கலர் வருது பாருங்கள். மஞ்சத்தூள்லாம் போடவும் நல்ல ஒரு கலர் வருது. இது ரொம்ப நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மோர் குழம்பு ரொம்ப நான் கொதிக்கவும் விடக்கூடாது. சும்மா கொஞ்சம் பபிள் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் நல்லா பபிள் வர ஆரம்பிக்குது. சைட்லலாம் வருது பாருங்கள். இது நல்லா கொதிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பபிள் வர்றது தான் கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். பபிள் வந்ததும் நாம் இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடலாம். பாருங்கள், வடைக்கு நான் ஏற்கனவே மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் இங்கே காஞ்சிடுச்சு. எண்ணெய் இந்த எண்ணெயில் இப்போ வடையை சுட்டு எடுத்துக்கலாம். மெது வடை தாங்க இது, உளுந்து வடை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். வடையை கொஞ்சம் டிம்மாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வடை பாருங்கள் வெந்துட்டுருக்கு. இதை நம்ம ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கத்துக்காக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் சிவந்து வந்துருச்சு, இன்னொரு பக்கத்துக்காக நான் திருப்பி விட்டுருக்கேன். இது வெந்ததும் நம்ம மோர் குழம்புல போட்டுக்கலாம். பாருங்கள்,
வடை நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போது இது நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த வடையை வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு உடனே நம்ம இந்த சூடாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மோர் குழம்பு, அதில் அப்படியே போட்டுருங்க. அப்போ தான் அந்த வடை வந்து நல்லா ஊறி சாப்பிடும்போது சாஃப்டாக நல்லாயிருக்கும். வடையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குழம்புல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், இது மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வடை சுட்டு போட்டு வடை பாருங்கள் ரொம்ப நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இந்த குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மோர் குழம்பு ரெசிபி வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.